Hello, வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுல் டியூட்டோரியல் கிடையாது, ஒரு சின்ன டிப்ஸ் தான். எல்லாரும் கேக்குறது எப்படி நெட் அட்டாச் பண்றது ஆரியில. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. ஆரியில நெட் அட்டாச் பண்றதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இது வந்து ஒரு டெய்லர் ஷாப்போட பிளவுஸ், அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மேல இருக்கிறதுக்கு கீழே ஒரு பாட் ஷேப்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும் எங்களுக்கு நெட் வேணும், ஒன் சைடு டிசைன் இருந்தா போதும் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன் சைடு மட்டும் தான் டிசைன் இருக்கும். ஏன்னா இன்னொரு சைடு நமக்கு சாரி மறைச்சிரும் இல்லைங்களா, அதனால எனக்கு ஒன் சைடு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ண பிளவுஸ் இல்ல எப்படி நம்ம நெட்டை அட்டாச் பண்ணிருக்கோம் அதைத்தான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஓரலா சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து அந்த ப்ராசஸோட வீடியோவையும் இது கூட நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த இடத்துல உங்களுக்கு நெட் வேணுமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளவு தூரம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையோ அதை விட அதிகமா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு நெட் வேணும் அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா இந்த ஷேப்புக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, இதை விட அதிகமா ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல எனக்கு வேணும், எனக்கு இது வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்க ஃபிக்ஸ் பண்றது இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். அகலம் இது வரைக்கும் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் வேணும்னா கீழே வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு இது வரைக்கும் வேணும்னா அதை விட அதிகமா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, கிளாத்தை உங்களுக்கு காட்ல பண்றீங்க அப்படின்னா காட்ல, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இதுல பண்றீங்க ஃப்ரேம்ல பண்றீங்க அப்படின்னா ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து எவ்வளவு தூரம், இதுல உங்களுக்கு மார்க்கிங் ஃபர்ஸ்டே பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு அந்த மார்க்கிங் தெரியும் இல்லைங்களா, அதுக்கு மேல உங்களுடைய நெட் ஃபேப்ரிக்கை வைக்கணும். எவ்வளவு தூரம் வேணுமோ அதை விட அதிகமான போர்ஷன், இவ்வளவு தூரம் தான் அப்படின்னா கரெக்டா இந்த அளவுக்கு கட் பண்ணக்கூடாது, அதிகமான போர்ஷன்ல கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் சுத்தி வந்து நார்மல் செயின் ஸ்டிச் போடணும். இந்த அளவு அப்படின்னா இந்த அளவு கிளாத் எடுத்து, நீளம் உங்களுக்கு இவ்வளவு வேணும்னா இவ்வளவு தூரம் கிளாத் எடுத்து சுத்தி என்ன செய்யணும், செயின் ஸ்டிச் போடணும். இது வந்து நீங்க ஜரியில தான் போடணும் அப்படிலாம் கிடையாது, பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சா போட போறோம். நீங்க நார்மல் ஷூயிங் த்ரெட்ல போடலாம், எது உங்களுக்கு வேகமா வேலை முடியுமோ. ஏன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம், பிரிச்சிருவோம். அதனால கொஞ்சம் எது உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ, நாங்க மோஸ்ட்லி நார்மல் ஷூயிங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி ஃபுல்லா என்ன செய்வோம், சுத்தி மட்டும் கிளாத்தையும் நெட் ஃபேப்ரிக்கையும் சேர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டுருவோம். அதுக்கு அடுத்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து தான் ஒர்க்கிங் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எப்பயும் போல 3 லேயர்ஸ் அதெல்லாம் ஓகே. இந்த இது ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிருங்க. நெட் ஃபேப்ரிக்ல எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க ஒர்க் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து தான் கட் பண்ணணும். நம்ம நெட் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து தேவையான அளவு நீங்க கட் பண்ணிடக்கூடாது. அதுதான் நிறைய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ். நெட் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ண உடனேயே நீங்க கரெக்டான அளவை விட்டுட்டு சுத்தி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டா டைட்டா போட்டா கூட நெட் ஃபேப்ரிக் என்ன ஆயிடும், பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால எப்பவுமே நெட் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால எவ்வளவு தூரம் அதுல ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட், நெட் ஃபேப்ரிக்கை எந்த இடத்துல நம்ம கட் பண்ண போறோமோ அதை சுத்தி முடிஞ்ச அளவு ஜரியில செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். அதை நீங்க நல்லா ஞாபகம். இதை நீங்க நல்லா கூர்மையா பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஜிக்ஸாக், ஓகேங்களா. அதே மாதிரி நெட் ஃபேப்ரிக் வாங்கும் போதும் நிறைய குவாலிட்டி நெட் ஃபேப்ரிக் இருக்கு, இருக்கிறதுலே நல்ல குவாலிட்டி நெட் ஃபேப்ரிக்கா செக் பண்ணி வாங்குங்க. நான் வாங்குறது இங்க ஒரு பொட்டிக்ல வாங்குவேன், இன்னொன்னு பெரியார், மதுரை பெரியார்ல ஒரு ஷாப்ல வாங்குவேன், அங்க கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓகேங்களா. மோஸ்ட்லி இல்ல நாங்க கொடுத்துருக்கிறது சிங்கிள் லேயர் நெட் ஃபேப்ரிக் தான் கொடுப்போம். ஒரு சில பேர் டபுள் லேயர் நெட் ஃபேப்ரிக் கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்க டபுள் லேயர் போடணும். சரி, கம் டு த பாயிண்ட். என்ன பண்ணணும், நம்ம எவ்வளவு தூரம் வேணுமோ அதை விட அதிகமான அளவுக்கு நம்ம நெட் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும், உடனே கட் பண்ணிடக்கூடாது. எவ்வளவு தூரம் அதுல நம்ம ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிடும். அப்படிதான் இதுல நம்ம ஒர்க் பண்ணது, ஓகேங்களா. நெட் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்ந்த மாதிரி எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிடும். அப்படிதான் இதுல நாங்க 3 லேயர் ஜரி போட்டோம், அதுக்கடுத்து 2 லேயர் அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டோம். எப்பவுமே 5 லேயர் போடணும் இல்லைங்களா, இல்ல இதே கலர்ல அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டோம். அதுக்கடுத்து 1 லேயர் சுகர் பீடு, அதுக்கடுத்து செயின் ஸ்டோனு, சுகர் பீடு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சோம். இந்த ஷேப்புக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் நான் என்ன சொன்னேன், நெட் ஃபேப்ரிக்கோட சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பா ஜிக்ஸாக்கா இருக்கணும், அதுதான் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பேரிகார்டு மாதிரி இருக்கும். அதனால என்ன செஞ்சோம், இந்த இதுல செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல ஜிக்ஸாக் போட்டிருப்போம். இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஜிக்ஸாக் இருக்காது, ஆனா இந்த இடத்துல ஜிக்ஸாக் இருக்கு. ஏன்னா நம்ம நெட் ஃபேப்ரிக்கை கட் பண்ண போறோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஜிக்ஸாக், அதுக்கடுத்து செயின் ஸ்டிச், அதுக்கடுத்து சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, சுகர் பீடு, இப்படி நம்ம போட்டோம். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நெட் ஃபேப்ரிக்கை கட் பண்ண ஆரம்பிக்கணும், ஓகேங்களா. இப்போ இதை ஒட்டி இருக்கிற நெட் ஃபேப்ரிக்கை இந்த இதுக்கு கீழே இருக்க கிளாத் நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இது வரைக்கும்
ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து எக்ஸஸா இருக்கும் பாத்தீங்களா, இந்த சைடு அந்த சைடு இருக்கிற நெட் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணணும். இப்படிதான் எப்பவுமே கட் பண்ணணும். அதுக்கு அடுத்து எந்த இடத்துல நீங்க தையல் போட போறீங்க, அதாவது மிஷின்ல தைக்க போறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நெட் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இதையும் சேர்த்து நீங்க கட் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் இதையும் நீங்க சேர்த்து கட் பண்ணீங்க அப்படின்னா தையல் போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு செக்யூரா இருக்கும். இதுலயே நீங்க தையல் போட்டுட்டு உள்ள மடக்கி விட்டாங்கன்னா இன்னும் செக்யூரா இருக்கும். அதனால எப்பவுமே எந்த இடத்துல நம்ம தைக்க போறோம், எந்த இடத்துல ஷூயிங் மிஷின் வச்சு தையல் மிஷினை வச்சு தைக்க போறோமோ அந்த இடத்துல வர்றத நாம அப்படியே பிளெயினா விட்டுறணும். விட்டுட்டு கொஞ்சம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம விட்டுருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம விட மாட்டோம். ஏன்னா இது பிளவுஸ்ல இருக்கிறது, இதுக்கு அடுத்து இதுல நம்ம எங்கேயுமே தைக்க போறது இல்லை. அதனால இந்த இடத்துல எல்லாம் எக்ஸஸா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். கீழே இருக்கிற கிளாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஆனா எந்த இடத்துல நம்ம தையல் மிஷின் வச்சு தைக்க போறோமோ அந்த இடத்துல மட்டும் லைட்டா கிளாத் விடணும். இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இதேதான் நம்ம நெக்குக்கும் செஞ்சிருக்கோம். நான் உங்களுக்கு ஸ்லீவுக்கும் நான் காட்டுறேன். ஸ்லீவுக்கும் காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இந்த ப்ராசஸோட வீடியோஸ் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த ப்ராசஸோட வீடியோஸ் பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும்.
இப்போ பாருங்க, நான் சொன்னதை அப்படியே விசிபிளா பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு கிளாத் வேணுமோ, இந்த சென்டர் போர்ஷன்ல தான் நமக்கு வேணும். அந்த இடத்துல நெட் ஃபேப்ரிக் அதிகமா வச்சு சுத்தி தையல் போட்டிருக்கோம். நார்மல் ஷூயிங் த்ரெட் வச்சு பார்த்தாலே தெரியும். இது மாதிரி தையல் போட்டுட்டு இதுக்கு அடுத்து தான் மேலே இருக்க நெக்கை நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக கீழே போட்டுட்டோம் அப்படின்னா, இது கூட அந்த நெட் ஃபேப்ரிக் முடிஞ்ச அளவு அட்டாச்சாக நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்றதுனால மட்டும்தான். கீழே இருக்கிறதுல ஃபர்ஸ்டே நெட்டை அட்டாச் பண்ணிட்டு அதுக்கடுத்து மேலே இருக்கிறதுல என்ன பண்ணோம், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே எப்பயும் போல நீங்கள் நார்மலாக நெக்குக்கு என்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நார்மலாக மேலே போடுற பார்டர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் கீழே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரவுண்ட் போர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இதில் நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். இந்த ஜிக்ஸாக் எப்பெல்லாம் போடணும் அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் கிளாத்தை கட் பண்ண போகிறீங்க நெட் ஃபேப்ரிக் கீழே இருக்க கிளாத் அப்படின்னா கம்பல்சரி அதை சுற்றி ஜிக்ஸாக் போடணும். இது மாதிரி சுற்றி ஜிக்ஸாக் போட்டுட்டு தான் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதை தான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவு ஜிக்ஸாக் வந்து நெருக்கமாக போடுங்க, ரொம்ப தள்ளி போடாதீங்க. இது வந்து ஒரு பேரிகார்டு மாதிரி அதை சேவ் பண்ணும். ஓகேங்களா? இதே ப்ராசஸ் தான் அப்படியே நம்ம ஸ்லீவுக்கும் பண்ண போகிறோம். எந்த இடத்துல கிளாத்தை கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இது மாதிரி ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நெட் ஃபேப்ரிக் உங்களுடைய மெயின் கிளாத் ரெண்டையும் சேர்த்து இதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவுக்கும் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் நம்மளுடைய நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிட்டு சுற்றி ஜிக்ஸாக் போட்டுட்டு நமக்கு என்ன ஒர்க் வேணுமோ அந்த ஒர்க்கை இதில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடனே நாங்கள் நெட் ஃபேப்ரிக்கை கட் பண்ண பாருங்க, இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் கட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிறத சைடில் இருக்கிறதெல்லாம் ஒட்டின மாதிரி நம்ம கட் பண்ணுவோம். மேலே இருக்க போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம மிஷினை வச்சு தைக்கணும். அதனால இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிசிறு வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு லேயர் சுகர் பீடு கொடுத்தாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழே இருக்க ஃபேப்ரிக்கை நாங்க கட் பண்றோம். ரொம்ப பொறுமையா கட் பண்ணுங்க. இது வீடியோ நான் ஸ்பீட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால அப்படி தெரியுது. ரொம்ப பொறுமையா கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க் வேணுமோ அந்த ஒர்க்கை அதுக்கு அடுத்து நீங்க போடணும். ஒர்க் பண்ணிட்டு கட் பண்ணக்கூடாது, நல்லா வராது. கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இதை நாங்கள் சென்டர் மட்டும் ஹைலைட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதனால ஸ்லீவோட சென்டர் மட்டும் ஹைலைட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் இதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் தவிர டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த ஸ்லீவோட ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி நெட் அட்டாச் பண்ணணும். சேம் அதே இதுதான். இதில் சொல்கிற இது ஒன்றே ஒன்று தான். இப்போ இந்த இதுல மேல் போர்ஷன்ல நமக்கு தையல் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து இப்படி வந்துடும். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் நம்ம கிளாத் விட்டுருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஆனா இந்த இடத்துல நமக்கு தையல் வராது. இந்த இடத்துல தையல் வராது அப்படிங்கும்போது கரெக்டா அந்த கிளாத் முடிஞ்ச உடனே நம்ம இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி சைடு போர்ஷனும் கரெக்டா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்லீவோட ஓவரால் அவுட்புட். அவங்க கேட்டிருந்தது சென்டர்ல மட்டும் அவங்களுக்கு டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால சென்டர்ல மட்டும் கொஞ்சம் பெரிய ஃபிளார் வச்சுட்டு கொஞ்சம் த்ரெட் ஒர்க்கை ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டி ஃபிளார் எம்போஸ்டு த்ரெட் லோடிங் யூஸ் பண்ணி இந்த 2 ஃபிளார், அதுக்கடுத்து புட்டாஸ் அங்கங்க வச்சோம். இதுதான் ஓவரால் அவுட்புட். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அவுட்புட் தெரியும். இது சென்டர்ல மட்டும், அதுக்கடுத்து அங்கங்க புட்டாஸ் வச்சோம். ரொம்ப அழகா வந்திருந்தது. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு. இவ்வளவுதான் ப்ராசஸ். இல்ல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். எந்த இடத்துல நம்ம தையல் பண்ண போறோம், மிஷின் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நெட் ஃபேப்ரிக்கை நீங்க விட்டுறணும். தைக்கும் போது இதையும் சேர்த்து தைச்சுப்பாங்க, செக்யூரா இருக்கும். எந்த இடத்துல அந்த இனிமே தையல் வரவே வராதோ அந்த இடத்துல முடிஞ்ச அளவு எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடணும். ஓகேங்களா? இது வந்து சேம் கலர் கிளாத், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தெரியாது. இதே இது நீங்க ஆல்டர்னேட் கலர், இப்போ சாரியில வந்து வேற கலர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு டார்க் வயலட் கலர் யூஸ் பண்றேன் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டிச் வருதோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கிளாத் விடணும். ஸ்டிச் வராத இடத்துல நம்ம கிளாத் விட தேவை கிடையாது. இதே இது டார்க் கலர், வேற ஒரு ஆல்டர்னேட் கலர், கான்ட்ராஸ்ட் கலர், இந்த இடத்துல நெட் ஃபேப்ரிக் ஒரு சில இதுல யூஸ் பண்ணுவோம். அப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இதுக்கு கரெக்டா நம்ம கொஞ்சம் கட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் எக்ஸஸா போனாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு கலர் தெரியாது. ஏன்னா இதுவும் ஒரு கோல்டன் கலர் தான், இதுவும் ஒரு டார்க் கோல்டன் இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு ஷேடு தான். அதனால இந்த இதுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அதே இது கான்ட்ராஸ்ட் கலர்னா டிஃபரன்ஸ் தெரியும். அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் மைன்யூட்டா கட் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் அது தெரியாம இருக்கிறதுக்கு மேல பீட் போடுங்க, லாஸ்ட் லேயர் மட்டும். இதுல நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா நம்ம போட்டுட்டு கட் பண்ணிருக்க மாட்டோம். லாஸ்ட் லேயருக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு கிளாத்தை கட் பண்ணிட்டு அந்த கிளாத் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுனால லாஸ்டா சுகர் பீட் ஒர்க் பண்ணிருப்போம். இதுதான், இவ்வளவுதான் கான்செப்ட் நீங்க நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்றதுல. இதுல என்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்னு தெரியல. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒருத்தவங்க நெட் ஃபேப்ரிக் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ.
கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெட் ஃபேப்ரிக் இந்த இதெல்லாம் வந்து எல்லோ கலரே கொடுத்ததுனால கொஞ்சம் தெரியாதோ அப்படின்றனால இதுல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா சில்வர் கலர் ஜரியில அவுட்லைன் கொடுத்தோம். ஓவரால் அவுட்புட் இதுதான். இதுல யூஸ் பண்ணிக்கிறது கிளிப் ஸ்டோன், ஜர்கன் ஸ்டோன் கிடையாது, கிளிப் ஸ்டோன். இது கொஞ்சம் பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காட்டட்டா? இது மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும் சிஸ்டர். ஓகேங்களா? இதுலயே அவங்க கீழே வந்து பேஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டோன் தான் இந்த ஃபிளாருக்கு நம்ம யூஸ் பண்ணோம். கொஞ்சம் நல்லா டார்க் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாம் ஜர்கன் ஸ்டோன் தான். இந்த சென்டர் இதுக்கு மட்டும் இந்த கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணோம். இதுதான் ஓவரால் பிளவுஸோட ஸ்லீவ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து ஒரு ஸ்லீவ் சென்டர்ல மட்டும் கைக்கு வர்ற மாதிரி, இன்னொரு ஸ்லீவ் இந்த சைடு ஒர்க் பண்ணும். இது இன்னொரு ஸ்லீவ். நான் உங்களுக்கு பேக் போர்ஷன் காட்டுறேன். பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் நெக் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது பேக்கு, இதுதான் ஓவரால் பேக் டிசைன். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இதனுடைய பிரைஸ் என்னன்னு கேக்குறீங்க. எப்பவுமே நான் பிரைஸ் சொல்லாததுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா ஒரு சில பேர் சில்வர்ல ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சில பேர் காப்பர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கோல்டன் கொடுப்பாங்க. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஒரு 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் முன்ன பின்ன ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரேட் சொல்லிட்டு அதுக்கடுத்து மெட்டீரியல்ஸ்க்கு அது கரெக்டா வராம போயிருது. அதனாலதான் நான் எல்லா வீடியோஸ்லயும் ரேட் மென்ஷன் பண்ணல. அப்ராக்சிமேட்டா நான் சொல்லணும் அப்படின்னா இது 1000க்கு மேல, ஆனா 2000க்கு கீழே. இதுதான் இதனுடைய ரேட்டை. வேணும்னா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.